ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மைக்லாம் பிராண்ட்லேருந்து ஒரு செலக்டடான லிப்ஸ்டிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் ஸ்வீட் சேனல். என் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவரும் கோல்டும் இருக்கிறதுனால என் ஃபேஸும் சரி, என் வாய்ஸும் கொஞ்சம் டல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைக்லாம் பிராண்டோட செலக்டட் ஒரு லிப்ஸ்டிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆனால் அது என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை. இப்போ காஃபி சீட் மாதிரி இருக்கிற எனக்கு ஜாய்னு ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த அழகான கோல்டன் கலர் இருக்கிற லிப்ஸ்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா மேட் லிப்ஸ்டிக்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $599க்கு உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ட்விஸ்டர் டைப். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து வரும். நான் 2மே டார்க்கர் ஷேட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து எப்போல்லாம் நான் வந்து எனக்கு வந்து மேக்கப்லாம் வேண்டான்னு நினைக்கிறேனோ, அந்த டைமில் இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து போயிடுவேன். வேறு எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். இது என்ன ஃபினிஷ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீமி மேட் வந்து ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இது வந்து லாங் லாஸ்டிங் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருது. ஆனால் வரல. புரியும்படி சொன்னோம்னா, இப்போ இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாஸ்கில் கொஞ்சமாக அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அது க்ரீமி மேட் இல்லைங்களா? அதே மாஸ்க்கை நீங்கள் அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் போன மாதிரியே இருக்காது. எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ, அப்போ தான் அது வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஹோல் டே நல்ல லாங் லாஸ்டிங்காக ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இந்த க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லிப்ஸில் வந்து சின்ன சின்ன அந்த கோடு லைன்ஸ் வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்கலாம் நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் லிப்ஸை இன்னுமே ட்ரை ஆகிடும், கிராக்லாம் விழுக ஆரம்பிச்சிரும். அவங்கலாம் வந்து நீங்கள் இந்த க்ரீமி மேட் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த மைக்லாம் பிராண்டோட அல்ட்ரா மேட் லிப்ஸ்டிக் இதில் ப்ரைஸ், இதோட லாங் லாஸ்டிங் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது டார்க்கர் ஷேட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? லைட்டர் ஷேட் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்? லிப்ஸ்டிக் எப்படி சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய வீடியோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து மறந்து போயிடுறேன். அதில் தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்க லிப்ஸ்டிக் வாங்க போறீங்க அப்படின்னா, லிப்ஸ்டிக் எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நானே நெறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆன லிப்ஸ்டிக் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நானே நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அது வந்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கட்டும். ஆனா, நீங்க இப்போ கடைக்கு போறீங்கன்னா, எப்படி லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு வந்து சொல்லுங்க. இப்போ வந்து லிப்ஸ்டிக் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த லிப்ஸோட ஷேப். 2வது நம்ம லிப்ஸோட இந்த லென்த் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் காலேஜோ, இல்ல ஆஃபீஸோ, இல்ல நீங்க டீச்சரா இருக்கீங்களோ, எங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து போனாலும், அது உங்களுக்கு மைனஸா தெரியறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் இந்த மாரி காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாரி ப்ரொஃபஸரா இருக்கீங்க, இல்ல நீங்க நர்ஸா இருக்கீங்க, அந்த மாரி இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆஃபீஸ், காலேஜ்லாம் போறீங்க அப்படின்னா, என்ன செய்வீங்க? பிபி கிரீமோ, சிசி கிரீம், டிடி கிரீம் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு மேல காம்பேக்ட் போடுவோம். காம்பேக்ட்லாம் போட்டா நம்ம ஃபேஸ் ஆல்ரெடி நல்லா பிரைட்டா தெரியும். அதுக்கு மேல நீங்க டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இன்னும் டார்க்கா தெரியும். ஓகே. இதோட நீங்க வந்து ஒரு காலேஜுக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க காலேஜ் ப்ரொஃபசர். நீங்க காலேஜுக்கு போறீங்க. இப்ப நீங்க கிளாஸ் நடத்த போறீங்க. நீங்க பார்த்தோனே உங்க ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு மேல நீங்க அப்ளை பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் இன்னும் பிரைட்டா இருக்கும். நீங்க கிளாஸ் நடத்தும்போது, இல்ல ஸ்டூடண்ட்ட நீங்க பேசும்போது, எல்லாருடைய பார்வை எங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க லிப்ஸ்லக்குள்ள இருக்கிற இந்த டீத் மேல தான். எல்லாரும் உங்களுடைய லிப்ஸ் வந்து வாயே தான் பார்ப்பாங்க. அந்த டீத்த தான் பார்ப்பாங்க. சில பேருக்கு டீத் எப்படி இருக்கும்னா, லென்த்தா இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் மேல வந்து இந்த மாரி அ முன்னாடி வந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவங்களோட மைனஸ் என்ன ஆகும்? அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் ஸ்மைல் பண்ணும்போது
சில பேர் லிப்ஸ்லாம் வந்து டீத்லாம் வந்து அ லைன்ஸ் எல்லாம் இருக்காது. மேல கீழ, மேல கீழலாம். அதுல வந்து மைனஸா தெரியும். அதனால தான் எப்பயுமே டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க நீங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, இல்ல நீங்க வந்து டீச்சரா இருக்கிறீங்க, இல்ல நர்ஸா இருக்கிறீங்க. அந்த மாரி டைம்ல நீங்க டார்க்கர் ஷேட் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து நியூட் ஷேட் நீங்க லிப்ஸ்டிக் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் வேர் அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. நானே வந்து காலேஜ், ஆஃபீஸ் மேக்கப் லுக்லாம் பாருங்க, நியூட் ஷேட் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அதுதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ரொம்ப ஃபேரா இருக்கீங்கன்னா, வெறும் நியூட் ஷேட் மட்டும் அப்ளை பண்ணா போதும். இப்ப என்ன மாரி டஸ்கி ஸ்கின்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா, நியூட் ஷேட்லாம் அப்ளை பண்ணும்போது சில பேர் சொல்றாங்க, "வெள்ள கலர்ல இருக்குது. நான் நியூட் ஷேட் அப்ளை பண்ணேன். வெள்ளையா தெரியுது" அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா, நீங்க நியூட் ஷேட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து லிப் லைனர். நல்லா டார்க் ப்ரவுன் இல்ல டார்க் பர்கண்டி, டார்க் கலர்ல இருக்கிற லிப் லைனர் நீங்க வந்து அவுட்லைனா குடுத்துக்குங்க. அடுத்தது நீங்க யூஸ் பண்ற நியூட் ஷேட சென்டரா நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த வெள்ளையா வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப அழகா தெரியும். இந்த மாரி தான் நீங்க காலேஜ், ஆஃபீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்ப வந்து டார்க்கர் ஷேட்லாம் எப்போ அப்ப டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணவே கூடாதா? அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணலாம். டார்க்கர் ஷேட்ல இருக்கிற டார்க்கர் ஷேட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதோட இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஷேட்லாம் நீங்க வந்து நீங்க மேரேஜ்க்கு போறீங்க, அந்த மாரி டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான்லாம் டார்க்கர் ஷேட் எப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு வேணாம். நான் மேக்கப்பே போட வேணாம். ஆனா வந்து என் ஃபேஸ் நல்லா பிரைட்டா, நல்லா அழகா தெரியணும் அப்படிங்கிற டைம்ல, நல்லா டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு, மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு நான் போயிடுவேன். அப்போ எனக்கு மேக்கப் வந்து தேவைப்படாது. நான் மேக்கப்பும் போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா, அந்த ஒரு ஃபுல்லா ஒரு மேக்கப் லுக் எனக்கு வந்து குடுத்துரும். இந்த மாரி தான் நீங்க வந்து அ டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு எனக்கே இது டவுட்டா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நியூட் ஷேட நம்ம அப்ளை பண்ணும்போது, நம்ம ஸ்மைல் பண்ணாலும் சரி, நம்ம காம்பேக்ட் போட்டிருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு விசிபிளா நம்மளுக்கு நம்மளோட மைனஸ்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் நான் நியூட் ஷேட் ஜாஸ்தி எங்க போனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு மேரேஜ் பார்ட்டி ஃபங்ஷன்லாம் போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க டார்க்கர் ஷேட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க மேக்கப்பே வேண்டாம். என்ன மாதிரி மேக்கப்பே வேணாம். ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் இருந்தா போதும்னா, அந்த டைம்ல டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து போலாம். இந்த மாரி தான் நீங்க வந்து லிப்ஸ்டிக் நீங்க வந்து சூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஷேட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாரி லிப்ஸ்டிக்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சொன்னது, ஆமா அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, என்ன வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல வேறொரு வீடியோல சந்திக்கும் வரை, பாய்.